வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அண்ட் ப்ரெசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் செட் ST180 சான்சு கம்பெனி. இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மாடல் ஸ்க்ரூ டிரைவர் இது. இதன் மூலமாக எல்லா ஃபோனுமே, நோக்கியா ஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் இல்லை, ஐஃபோன் வரைக்கும் வரக்கூடிய அப்டேட் எது வந்தாலும் எல்லா ஃபோனையும் ஈஸியாக ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து இதோட யூசேஜை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ டிரைவர் ரெண்டு பாக்ஸில் இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன் பை ஒன்று காட்டுறேன். அதுமாதிரி 0.6லேருந்து T2, T3, T4, T5, 6 இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஸ்க்ரூவுமே இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம், திரும்ப ஃபிட் பண்ண முடியும். அது எப்படி தான் ஒன் பை ஒன்று நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தை வச்சு பண்ணியிருக்காங்க ஸ்க்ரூ டிரைவர் வந்து. அதேமாதிரி ஸ்க்ரூ டிரைவர் டிப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா S2 அலாய் ஸ்டீலை வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஹேண்டிலில் நம்ம பார்ப்போம், அந்த ஹேண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவரோட ஹேண்டில். இது ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா பட்டன் வந்து அப் டவுன் கான்செப்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா சைனிங்காக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூ டிரைவர் கான்செப்ட், ஒவ்வொரு ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணுறக்கூடிய எல்லா மாடலுடைய கான்செப்ட் வரக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம தேவையான அந்த ஸ்க்ரூஸை நம்ம எடுத்துக்கலாம், என்ன மாடலோ அந்த மாடல் எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணாலும் போது மேக்னெட் தான் அதை பிடிச்சிக்கிறோம். நீ கீழே உதறினாலுமே அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே அதில் ஃபிட் ஆகி தான் இருக்கும், எல்லாம் மேக்னெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அது டேமேஜ் ஆகாது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகவும் செய்யாது. சேஃப்டியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் அதேமாதிரி டூல்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எல்லா மாடலும் ஸ்க்ரூஸ் இருக்குது. நம்ம எந்த மாடல் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பாருங்கள், மேலேருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். மேலேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் ஆயிரும். திரும்ப அதேமாதிரி நான் உதறி காட்டுறேன் பாருங்கள், மேக்னெட் இருக்கனால கண்டிப்பாக கீழே உள்ளது மிஸ் ஆக செய்யாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம், தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்க்ரூ பிடிக்கும் ஈஸியாக இருக்கும், மேக்னெட் வச்சு நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு சார், அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு அதாவது ஸ்க்ரூ டிரைவர் வரக்கூடிய ஹேண்டில் ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு பாருங்கள், இதில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இது ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சைனிங்காக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அதை டெமோ காமிக்கிறேன், எப்படி நம்ம வந்து ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள், இதில் பேட்ரி செல்லு இருக்கும், அதை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள். இது அந்த சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சார்ஜிங் கேபிள் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது நல்லா பெட்டராக இருக்குது சார், உங்களுக்கு ஸ்க்ரூ ஈஸியாக வந்து கழட்டிடலாம். ரொம்ப ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், அதை கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கழட்டி தந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இது கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் இண்டிகேஷனும் மேலே இருக்கும் சார், உங்களுக்கு ஃபுல்லானாலும் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஸ்க்ரூஸை எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் நம்மளுக்கு என்ன மாடல் தேவைப்படுதோ அந்த ஸ்க்ரூஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டைப் மாடல் தேவைப்படுதோ எல்லா மாடல் டைப்புமே இதில் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஃபிட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மேக்னெட் தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிட் ஆயிரும், அவ்வளோதான். அதுமாரி பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப் டவுன் கான்செப்ட்டு. மேலே ப்ரெஸ் பண்ணுறீங்க பாருங்கள், மூவ்மெண்ட் தெரியுது பார்த்திங்களா, சுற்றுது பார்த்திங்களா.
அப்போ எந்த டேரெக்ஷனில் சுற்றுதுன்னு பார்க்கணும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கா இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட் நடந்துகிட்ருக்கும். அப்போ நம்ம 2மே அட் டயத்தில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சிங்கிளாக ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மேலே ப்ரெஸ் பண்ணேன், கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த 2 கான்செப்ட் தான் பண்ணணும். அதாவது எங்கே சைடு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுற கான்செப்ட் வரும், மேல் அப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற கான்செப்ட் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோனில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ப்ளஸ் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், அதுக்குரிய ஸ்க்ரூஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், ஸ்க்ரூ வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை நான் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும் சார் உங்களுக்கு. அதேமாதிரி ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் வந்து நான் வந்து ரோலிங் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்க்ரூவில் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே அப் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வந்துடும், சுற்ற ஆரம்பிச்சிடும், ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து அழகாக ஓப்பன் பண்ணிடலாம். திரும்ப அதேமாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் வச்சுட்டு கீழே டவுன் பட்டன், அப்பில் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். ஜஸ்ட்டு தான், ரொம்ப டைட் பண்ணி நம்ம வந்து உதாரணத்துக்கு அவர் பேலன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபிட் பண்ணுற டைப் நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணுற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஓவர் டைட்டும் பண்ணாது, கரெக்ட் அந்த டைப் வந்தோடனே நின்றுடும் சார், ஸ்டாப் ஆயிரும். அந்த டைப் அந்த சென்சிட்டிவ் பக்காவாக இருக்கும் சார். இதில் நம்ம ஓவர் பேலன்ஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. லேசாக கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். இது மாதிரி இப்போ ஒரு மாடல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரூவை வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ஒரு வேலையாகவே இருக்கும் உங்களுக்கு. இது இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், ரொம்ப பெட்ரு. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். சர்வீஸ் பண்ணுறீங்களா, டக்குன்னு ஸ்க்ரூவை மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், இதில் அதேமாதிரி 1 by 1 நான் வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து பெட்டரான விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, நம்மளுக்கு என்ன வேலையோ அதை பார்த்துட்டு டப்புன்னு உடனே வந்து ஸ்க்ரூஸ் ஃபிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது சுலபமாக இருக்கும். இது பாருங்கள், சேம் அதேமாதிரி நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் சார். நம்மளுக்கு கீழே டவுன் பண்ணி கான்செப்ட் வரும்போது இதில் பாருங்கள், கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணி 2 டேரெக்ஷனில் காட்டுறேன். கீழே டவுன் பண்ணால் ஸ்க்ரூ டைட் ஆகும், மேலே ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். இப்போ ஃபுல் டைட் பண்ணுறேன், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள், திரும்ப ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு கிளிக் தான், லேசாக கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிரும். திரும்ப ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா திரும்ப ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ எந்த டைப் ஸ்க்ரூவாக இருந்தாலும், எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரு சார் உங்களுக்கு. பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் போதும், அழகாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணவும் செய்யலாம், ஃபிட் பண்ணவும் செய்யலாம். அது எல்லா மாடலுக்குமே சொல்கிறேன், எல்லா டைப்லேயும் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நான் வந்து லேட்டஸ்ட் வரக்கூடிய டூல்ஸை பற்றி நான் வந்து அப்டேட் நிறைய கொடுக்குறேன். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வேறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சில இடங்கள் பார்த்திங்கன்னா மைனூட்டாக இருக்கும், சில இடங்கள் மைனூட்டாக தெரியாமல் கூட இருக்கும். அந்த இடங்களுக்கு கூட லைட் அடித்து நம்ம பண்ணிக்கலாம். லைட்டு வந்து வெளிச்சம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைட்டு வெளிச்சமும் டேரெக்ஷன் 2 டேரெக்ஷன் தான். ஓப்பன் ரிமூவ் கான்செப்ட், ஓப்பன் பண்ணுறதும் இருக்கும், ப்ளஸ் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு. 2 டைப் இருக்குது. ஸ்க்ரூ டைட் பண்ணுறது, 2வது ஃபிட் பண்ணுறது. இதில் பாருங்கள், ஸ்டாண்டு, மேலே இருக்குது யூஎஸ்பி லைன், ப்ளஸ் அந்த சார்ஜர் கேபிள் வரக்கூடிய லைட்டிங் லைன் இருக்கும், லைட் இருக்கும். இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து சார்ஜ் ஏறிக்கா இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.